அவதாரங்களில் 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புரூரவசுவுக்கும் தேவலோக அழகியான ஊர்வசிக்கும் பிறந்த 6 பிள்ளைகளில் ஒருவன் காதி. காதி சந்திர வம்சத்தில் பிரசித்தி பெற்ற மன்னன். காதிக்கு சத்யவதி என்ற மகள் இருந்தாள். அவளை ரிஷிகன் என்ற பிராமணன் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். தன் மகளை ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடுக்க விரும்பாத அரசன், ஒரு காது பச்சையாகவும் மற்ற அம்சங்கள் வெண்மையாகவும் உள்ள 1000 குதிரைகளை நீ கொடுத்தால் என் மகளை கொடுக்கிறேன் என்று சொன்னான். ரிஷிகனால் அதை கொண்டு வருவது முடியாத காரியம் என்று அரசன் நினைத்தான். ரிஷிகனோ வருண பகவானை வேண்டி அரசன் கேட்டவாறு 1000 குதிரைகளை பெற்று வந்து அரசனிடம் கொடுத்து சத்யவதியை திருமணம் செய்து கொண்டான். சிறிது காலத்துக்குப் பிறகு சத்யவதிக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது. சத்யவதியின் தாய் தனக்கு ஒரு மகள் இல்லையே என்று கவலைப்பட்டாள். இருவரின் விருப்பத்தையும் நிறைவேற்ற எண்ணிய ரிஷிகன் விசேஷ சக்தி கொண்ட பால் சோறு தயாரித்து அதை 2 பாகமாக பிரித்து முதல் பாகத்தை தன மனைவிக்கும் 2வது பாகத்தை அவள் தாய்க்கும் கொடுக்கும்படி வைத்துவிட்டு நீராடச் சென்று விட்டான். அச்சமயத்தில் சத்யவதியின் தாய் அங்கே வந்து 2ஆம் பாகத்தை தன் மகளுக்கு தந்து முதல் பாகத்தை தானே உண்டுவிட்டாள். சிறிது நேரம் கழித்து வந்த ரிஷிகன் நடந்ததை அறிந்து பதறினான். தன் மனைவியிடம், பிராமண மந்திரம் ஏற்றிய உணவை உன் தாய் அருந்துவிட்டாள். அவளுக்கு பிறக்கும் மகன் பிரம்மஞானியாக பிறப்பான். க்ஷத்ரிய மந்திர உருவேற்றியதை நீ அருந்தியதால் உனக்கு பிறக்கும் மகன் கொடிய அரச குணங்களோடு விளங்குவான் என்று கூறி வருந்தினான். ரிஷிகனின் மனைவிக்கு ஜமதக்னி என்னும் மகன் பிறந்தான். அதன் பிறகு ஜமதக்னி ரேணுகாதேவியை மணம் புரிந்து அசுமணன் முதலிய பல புத்திரர்களை பெற்றான். அவர்களில் ஒருவன்தான் பரசுராமன். இவன் மகாவிஷ்ணுவின் அவதாரம். பரசுராமன் தன்னை பலம் மிக்கவனாகவும் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்றும் எண்ணி பூமியை 21 முறை வலம் வந்தான். க்ஷத்ரியர்களை கொன்று பழி தீர்த்தான். சூரிய வம்சத்தில் பிறந்தவனாகிய கேகேய நாட்டு மன்னன் திருதவீரியனின் மகன் கார்த்திவீரியார்ச்சுனன் என்பவன். இவனுக்கு பிறவியிலேயே கால்களில்லை. 12 வயதுக்கு மேல் தாத்தாத்ரேயரிடம் ஞான உபதேசம் பெற்று பலசாலியாக நாட்டை ஆண்டு வந்தான். கார்த்திவீரியார்ச்சுனன் ஒருமுறை காட்டுக்கு வேட்டையாடச் சென்றபோது அவனுக்கும் அவனது படையினருக்கும் கடும் பசி உண்டானது. அப்போது ஜமதக்னி முனிவர் தன்னிடமிருந்த காமதேனு என்னும் தேவ பசுவின் உதவியால் அவர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவளித்தார். மன்னன் என்ற திமிர் படைத்த கார்த்திவீரியார்ச்சுனன், காட்டில் வாழும் முனிவருக்கு காமதேனு தேவையில்லை, ஆகவே அதை எனக்கே கொடுங்கள் என்று கேட்டான். முனிவர் மறுக்கவே மன்னன் அந்த தேவ பசுவை பலவந்தமாக தன் நாட்டுக்கு பிடித்து சென்றான். அதை அறிந்து கோபம் கொண்ட ஜமதக்னியின் மகன் பரசுராமன் கவசமணிந்து வில்லையும் கோடரியையும் ஏந்திக் கொண்டு